नारायणा अखिलगुरु भगवन् नमस्ते। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமன்னாராயணீயம் 19வது தசகம். தச்சன் தோற்றம் மெய்ப்பொருள் அறிவோம். பிருது மகாராஜனின் பேரனின் பிள்ளையும் கொல்லுப் பேரன். பிருதுவை போல் தர்மசீலனும் வைதீக கர்மங்களில் ஈடுபாடு கொண்டவருமான பிராச்சீனா பர்கிஸ் என்பவர் சதத்ருதி என்கிற மனைவியிடம் பகவானுடைய கருணையின் முளைகள் போன்றவர்களும் நல்ல புத்தி படைத்தவர்களுமான பிரச்சேதஸ் என்கிற 10 புத்திரர்களை பெற்றெடுத்தார். உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிய வேண்டுமென்றால் பிருது மகாராஜாவின் மகன் விஜிதாஸ்வன், விஜிதாஸ்வனின் மகன் ஹவிர்தானன், ஹவிர்தானனின் மகன் பிராச்சீன பர்கிஸ், பிராச்சீன பர்கிஸ் மூலமாக பர்கிஸ் மதர் என்கின்ற பிரச்சேதசர்கள் 10 பேர் பிறக்கின்றார்கள். உலகின் படைப்பில் பற்று கொண்ட தந்தையின் கட்டளையால் பகவானை தியானம் செய்து தவம் புரிய விரும்பிய அந்த பிரச்சேதசர் 11 மேற்கு கடலின் கரையிலே உள்ள மனதிற்கினிய சிறந்ததோ தடாகத்தை கண்டனர். அப்பொழுது பகவானின் புண்ணியமான அந்த தடாகத்திற்கு தங்கள் பக்தர்களில் சிறந்தவரான ஸ்ரீருத்ரன் எழுந்தருளினார். அவர் பகவானது பக்தர்களை காண விரும்பி மிகுந்த ஆவலுடன் பிரச்சேதசர்களுக்கு முன் தோன்றி அவர்களுக்கு தங்களை பற்றிய பகவான் குருவாயூரப்பனை பற்றிய ருத்ரகீதை என்ற தோத்திரத்தை உபதேசத்தருளினார். பகவானது புண்ணியமான தடாகம் அதுதான் பவத்தீர்த்தம் என்று பட்டத்திரி கூறுவதால் மக்கள் இத்தடாகத்தையே நாராயண சரஸ் என்றும் கங்கையை ஒக்கும் புனிதத்தன்மை உடையது என்று இன்று கூட குருவாயூரிலே இந்த நாராயண சரஸ் என்ற கங்கையை ஒத்த புண்ணிய தடாகம் செழித்து இருக்கின்றது. அந்த பிரசேதசர்கள் தடாகத்தின் மத்தியிலே இருந்து கொண்டு ருத்ரகீதையை 10,000 வருடங்கள் ஜெபித்து பகவானை வழிபட்டார்கள். பகவானிடமே ஒன்றுபட்டு பிரம்மானந்த ரசச்சுவையில் மூழ்கி இருந்ததால் இவர்களுக்கு தவத்தில் எத்தனை காலம் சென்றது, துருவனை போன்று தவம் குறுகிய காலத்தில் அவர்களுக்கு பூர்த்தியாகவில்லை. இந்த பிரச்சேதசர்களில் மிகவும் அதிகமான ஈடுபாட்டுடன் செய்யப்பட்ட தவங்களினால் வேள்விகளை அழிப்பதிலேயே கருத்துடையவனாக இருந்த இவர்களுடைய முன்னோரான வேணனும் கூட தூயவனானானாம். இப்பொழுது புரிகிறதா தோழிகளே? நாம் செய்யும் புண்ணியம் நம்முடைய முன்னோர்களுக்கு கூட உய்த்து உணர வைக்கும் என்பதற்கு இந்த பிரச்சேதசர்களின் தவ வலிமையே உதாரணமாக இருக்கின்றது. இவர்களுடைய தந்தையான பிராச்சீன பர்கசும் தன் இல்லத்திற்கு எழுந்தருளிய ஸ்ரீ நாரத மகரிஷியால் ஆத்ம ஞானம் உபதேசிக்கப்பட்டு பகவானிடம் லயமடைந்தாராம். கருடவாகனராகிய பகவானே, பகவானுடைய 8 திருக்கரங்களிலும் சுதர்சன சக்கரம் முதலிய சிறந்த ஒளி வீசும் ஆயுதங்களுடன் அனைத்து புறங்களிலும் பரவி நிற்கும் காந்தியுடன் கருணை பொங்க பிரச்சேதசர்களின் முன்பு நம் குருவாயூரப்பன் தோற்றமளிக்கின்றார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அப்பொழுது பகவானிடம் எந்த ஒரு வரத்தையும் யாசிக்காத பிரச்சேதசர்களின் மேல் கருணை மீதூர பரமபக்தர்களான பகவானை நினைப்பதே உடல் படைத்த அனைத்து மக்களுக்கும் நன்மை பயப்பதாக ஆகட்டும். இந்த ருத்ரகீதையும் வேண்டுவார் வேண்டுவதை கொடுப்பதாக விளங்கட்டும் என்று வரங்களை வாரி வாரி வழங்கினீர்கள். தோழிகளே, பகவானால் அருளப்பட்ட அந்த ருத்ரகீதையை நாமும் முடிந்தவரை கேட்டு மகிழ வேண்டும். பிரச்சேதசர்களே, நீங்கள் வனதேவதையாகிய மரங்களின் பெண்ணான வார்ஷியை மனைவியாக அடைந்து 10 லட்சம் ஆண்டுகள் இன்புற்று இருங்கள். அவளிடத்தில் தச்சன் என்ற புத்திரன் பிறக்கட்டும். அதே நொடியில் நீங்கள் என்னை வந்து அடைவீர்கள் என்று மகிழ்வுடன் அவர்களுக்கு வரமளித்தார் நம்பகவான். மகாதேவனான பரமேஸ்வரனை அவமதித்த குற்றத்தினால் முற்பிறவியில் பிரம்மதேவரின் மகனான தச்சன் மீண்டும் இங்கு வந்து பிறந்தான். பிறகு அந்த பிரச்சேதசர்கள் பூமியை அடர்ந்து மறைத்து கொண்டிருந்த மரங்களை கடுஞ்சினம் கொண்டு எரிக்கத் தொடங்கிய போது பிரம்மதேவர் அவர்களை தடுத்தார். தங்களுடைய வரத்தின்படி வனதேவதையாய் அளிக்கப்பட்ட வார்ஷி என்ற பெண்ணை மறந்து பகவான் குறிப்பிட்ட காலம் முடியும் வரை பிரச்சேதசர்கள் இன்புற்று வாழ்ந்தார்கள்.
பிரச்சேதசர்கள் தட்சனை மகனாக பெற்று பல யாகங்களை செய்து நாரத மகரிஷியிடமிருந்து பெற்ற ஞானத்தினால் பிரம்மானந்த பதவி அடைந்தன. ஹே குருவாயூரப்பா, அத்தகைய பெருமை பெற்ற பகவானே, என்னையும் காக்க கடவீர். உத்தானபாத மன்னனின் வம்ச சரித்திரம் இத்துடன் முடிவடைகிறது என்று நாராயண பட்டத்திரி குறிப்பிட்டு இந்த அழகான தசகத்தையும் ருத்ர கீதையையும் அதை கேட்பதன் புண்ணியத்தையும் நமக்கு எடுத்துரைத்து விடைபெறுகின்றார். ராதே கிருஷ்ணா.